Hi, welcome to Sahana Simple Tip. இன்னைக்கு கோவில் புளி சாதம் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா அப்படியே கோவில்ல வாங்குற மாதிரியே இருக்கும் இது. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த புளிக்காய்ச்சல் புளியோதரை பவுடர்லாம் நம்ம ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் இது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியான கோவில் புளியோதரை எப்படி பண்ணான்றதை பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது கோவில் புளியோதரைக்காக நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, 1.25 ஸ்பூன் வெந்தயம், 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இது மூணுத்தையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம இது மூணும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இது மூணுமா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது மூணுத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ அடுப்பில் நான் ஒரு சீஞ்சட்டி வச்சுருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் மிளகு இது மூணுத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் ஒன்றும் ஊற்ற வேண்டாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது மூணுத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஆயில் ஒன்றும் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுறது புளியோதரை பவுடர் தானே, அதுக்காக ஆயில் ஊற்ற வேண்டாம். இப்போ இது கொஞ்சமாக ஃப்ரை ஆகிருக்கு. கூடவே நம்ம மற்ற மூணுத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதற்காக வேர்க்கடலையை வந்து தோல் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இனி இதே சீஞ்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் மெயின். இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும். இப்போ வறுத்து தோல் உறுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இனி இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய புளிக்காய்ச்சல் நல்லா கொதிச்சிடுச்சு. புளியோதரை பவுடர் நான் இங்கே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில். இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த டைமில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வெல்லமும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
இந்த மாதிரி சாதம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரைஸில். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரைஸில். இனி நம்ம செஞ்சு வச்ச புளி காய்ச்சலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கோவில் ஸ்டைலில் எப்படி புளிசாதம் பண்ணுறதுன்னு அவ்வளோதான். நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே கோவில் புளிசாதம் மாதிரியே இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.